நல்லா படிக்கிறவன் பிடிக்காத வேலையில் போய் சேர்ந்துட்டு அவ்வளோ பணம் சம்பாதிக்கிறானோ இல்லை அந்த ஸ்ட்ரெஸ்லேயே இருப்பான். ஐயா நம்ம இந்த வேலையில் சேர்ந்துட்டு நாம் நினச்ச வேறையே அப்படின்ட்டு. ஆனால் கொஞ்சம் படித்தவன் தனக்கு பிடிச்ச வேலையை எடுத்து நிறைய சம்பாதிப்பான் பாருங்கள். அதான் நீங்கள் உலகத்தில் அந்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனி ஓனர் இருக்கான்ல, அவன் ட்ராப் அவுட்டு பாருங்கள். ட்ராப் அவுட்டு அவன் நல்லா படிக்கலை, ஆனால் நல்ல மார்க்கு கம்ப்ளீட் பண்ணவங்க, டிஸ்டிங்ஷன் வாங்கினவங்க எல்லாமே அவன் மைக்ரோசாஃப்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறப்ப அவன் ஓனராக போகிறான். ட்ராப் அவுட்டு ஓனராக போகிறான். ஆனால் நல்ல ரேங்க் வாங்கி டிஸ்டிங்ஷன் வாங்கினவன் அவனுக்கு கீழே வேலையில் சேர்றான். புரியுதா உங்களுக்கு? அதனால் படித்தவங்க நிறையா சம்பாதிக்க முடியும் அப்படின்ற கான்செப்டை முதல்ல மாற்றுங்க. இங்கே சம்பாதிக்கிறதுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் படிச்சிங்கன்னாக்கா கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், படிக்காதவங்க கூட கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். அவங்க கூட என் கூட இப்போ என்னை விட நல்லா படித்தவங்க கூட இருந்திருக்கலாம். நான் படித்ததுனால வெளியே சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கேன், அவனுக்கு வாய்ப்பு கிடைக்காம. எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால நான் ஒரு மீடியம் படிப்புக்காரன் தான். இன்றைக்கி நான் நல்ல வேலை பார்த்தேன், ஒரு பெரிய பெரிய பதவிகள்லாம் ரிட்டைர்மெண்ட் வரைக்கும் வந்துட்டேன். அதனால் சந்தர்ப்பங்கள் தான் உங்களை டிசைட் பண்ணோம். படிப்பு தான் பெரிய இது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் படிப்பு கண்டிப்பாக வேணும். ஏன்னா விஷயங்களை தெரிந்து கொள்ள, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னாக்கா உனக்கு படிப்பு இருந்தால் தான். அந்த படிப்பு இல்லைன்னாக்கா பல விஷயங்களை நீங்கள் அப்டேட்டாக இருக்க மாட்டீங்க. அதனால் அப்டேட்டாக இருங்க, வாழ்க்கையில் முன்னேற பாருங்கள்.